அரசியல்ல தலைவராகிறதுக்கு கூட குறைஞ்சபட்சம் அனுபவம் வேணும். ஆனா ஷேகுவாரா மாதிரி ஒரு லீடருக்கு அனுபவம் எல்லாம் தேவை கிடையாது. அடுத்த இலக்கு லா விலாஸ் தான் சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ தீர்மானிக்கிறாரு. இதுவரை நடத்தின தாக்குதல்லாம் விட இந்த தாக்குதல் ரொம்ப முக்கியமானது. இந்த தாக்குதலை நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா கியூபா புரட்சி பாதி நிகழ்ந்த மாதிரின்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ நினைக்கிறாரு. இவ்வளவு பெரிய தாக்குதலை, இவ்வளவு பெரிய திட்டத்தை ஷேகுவாராவில் மட்டும்தான் நிறைவேற்றி முடிக்க முடியும்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ ஷேகுவாராட்ட தலைமை பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. ஆனா புரட்சி குழுல இருந்த உறுப்பினர்கள் யாருக்குமே ஷேகுவாராவோட திறமை மேல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி அவர் ஒரு நல்ல ஒரு போர் வீரன், நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு கமாண்டர். ஆனா அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. அவரால் இந்த திட்டத்தை வெற்றி பெற வைக்க முடியாதுன்னு சொல்லி போர் வீரர்கள் எல்லாருமே ஃபிடல் காஸ்ட்ரோல கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா ஃபிடல் காஸ்ட்ரோ அழுத்த திருத்தமா சொல்லிடுறாரு ஷேகுவாரா தான் இந்த திட்டத்தை வழி நடத்துவார்னு சொல்லி. ஆகஸ்ட் 31, 1958 148 போர் வீரர்களை கூப்பிட்டு ஷேகுவாரா லா விலாச நோக்கி பயணம் பண்றாரு. லா விலாஸ்ல இறங்கி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, கியூபா புரட்சி எப்படி அங்க வெற்றி பெற்றுச்சு, மக்கள்கிட்ட எப்படி எஜுகேட் பண்ணாங்கன்னு சொல்லி இனி வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.